ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே அசைவாடும் அப்பா. ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை இந்த ஜனங்களுக்குள்ள விதைத்தருளும் ஆவியானவரே. கனநித்திரைகள் வெளிப்படக்கூடாதப்பா, சோர்வுகள் வெளிப்படக்கூடாதப்பா, மனுஷ ஆவிகள் வெளிப்படக்கூடாதப்பா. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீராக. ஹல்லேலூயா. சோதனையின் முடிவு என்ன? நாங்கள் சந்திக்கிற பிரச்சனையின் முடிவு என்ன? நாங்கள் போகிற நெருக்கமான பாதையின் முடிவு என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் பலவிதமான சோதனைகளுக்கூடாக, வேதனைகளுக்கூடாக கடந்து போகும் பொழுது அதன் முடிவில் கர்த்தர் என்னத்தை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஜனங்கள் சோர்ந்து போகிற காரியம் என்னவென்றால், சோதனைகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது அவர்கள் சோர்ந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவ மனுஷனாகிய யோபுவை பார்க்கும் பொழுது அவர் போன சோதனை மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்தது. அந்த சோதனையின் நடுக்கட்டத்தில் அவர் சொல்லுகிற வசனம், யோபு 23வது அதிகாரம் 10வது வசனத்தை செய்திக்கு ஆதாரமாய் படிக்க போகிறோம். யோபு 23:10 செய்திக்கு ஆதாரமாய் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லப்படும் சின்ன குழந்தைகளை அங்கமிங்கும் தெரியாதபடிக்கு கட்டுப்படுத்தி வைத்திருங்கள். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், நான் போகிற வழியை என் தெய்வம் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த சபையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்ல முடியும், நான் இன்றைக்கு போகிற வழியை என்னுடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுவது மட்டும் கையை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு போன வழி என்ன? யோபு கடந்து சென்ற பாதை என்ன? மரண பாதை, இழப்பின் பாதை, அங்கே நிந்திப்பின் பாதை, சோதனையின் பாதை. அதன் முடிவிலே அவர் சொல்லுகிறார், நான் போகிற வழியை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய மனைவி அறியவில்லை, என்னுடைய பிள்ளைகள் அறியவில்லை, என்னுடைய நண்பர்கள் அறியவில்லை, என்னுடைய கிராமமே அறியவில்லை. ஆனால் பரலோக தேவன் நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார் என்று யோபு சொல்லுகிறாரே. கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறார். தேவ பிள்ளைகள் பல வேளைகளில் நினைப்பது, பிரச்சனை வந்தவுடனே ஆண்டவர் கைவிட்டுட்டார் என்று நினைக்கிறோம். சோதனை வந்தவுடனே ஆண்டவர் கைவிட்டுட்டார் என்று நினைக்கிறோம். இல்ல, பிரச்சனை நேரத்தில் தான் அதிகமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உபத்திரவத்தின் நேரத்தில் தான் கர்த்தர் நம்மோடு அதிகமாய் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த மாசத்தின் கடைசி கிழமையில நீ சோதனையில போய் கொண்டிருக்கலாம். அதிகமாய் தேவன் உன்னோடு நெருக்கமாய் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார். நம்பினால் அவருக்கு மறுபடியும் ஸ்தோத்திரத்தை செலுத்து. அல்லேலூயா. உன்னோடு கூட யாரும் இல்லை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதியின் சோதனையில, பலவீன சோதனையில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கைவிடப்பட்ட சோதனையில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்ற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருடைய பிசினஸ் அழிஞ்சது, அவருடைய தொழில்கள் அழிஞ்சது, அவர் சொல்லுகிறார், நான் போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த பாதை என்ன? நெருக்கத்தின் பாதை. அந்த பாதை என்ன? கண்ணீரின் பாதை. அந்த பாதை என்ன? வேதனையின் பாதை. அதிலே அவர் சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின். அல்லேலூயா. சொல்லுங்க, சோதித்த பின். சோதித்த பின். கை வலது கை உயர்த்தி, வலது கையில சுட்டு விரல் உயர்த்தி சொல்லுங்க, சோதித்த பின். சோதித்த பின். அல்லேலூயா. நான் இப்பொழுது சோதனை கூடாய் போய் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, இப்பொழுது நான் சோதனை கூடாய் போய் கொண்டிருக்கிறேன். இந்த சோதனைக்கு பின்னுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சோதனைக்கு நடுவுல இல்ல, சோதனையின் தொடக்கத்தில் அல்ல, சோதனையின் முடிவில். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நெருக்கமான சோதனையின் இடக்கட்டத்தில் அல்ல, அதன் முடிவில். ஆமென் சொல்லுங்க. சோதனையின் நடு மையத்தில் அல்ல, சோதனையின் முடிவில்.
ஆமென் சொல்லுங்க. 10 பாடமும் நீ எக்ஸாம் எழுத வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற அந்த வழியை நீ ஓடி முடிக்க வேண்டும். கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற அத்தனை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதன் முடிவு அல்லேலூயா. யோபுவின் முடிவு என்ன? கர்த்தர் வைத்திருந்த காரியம் என்ன? அவன் ஆடுகள் எல்லாம் சாக வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவருடைய மிருக ஜீவன்கள் அவனை விட்டு போக வேண்டும். அவருடைய பிள்ளைகள் செத்து போக வேண்டும். அவருடைய வீடு வளவு அழிஞ்சு போக வேண்டும். அவருடைய உடம்புல முழு வருத்தம் பெற வேண்டும். அவருடைய மனைவி அவனை தூசிக்க வேண்டும். நண்பர்கள் அவனை தூசிக்க வேண்டும். அதன் முடிவு அல்லேலூயா. அதன் முடிவு அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன் முடிவை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உன் முடிவை அறிந்திருக்கிறார். இந்த சோதனையின் முடிவு கர்த்தருக்கு தெரியும் என்று நம்புகிறவர்கள் கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்து. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு மாம்பழம் என்றாலும் அந்த மாம்பழம் மரத்துல பூவாகி பிஞ்சாகி அது சின்ன காயாக வந்து மரத்திலேயே பழுக்கும் பொழுது அதன் சுவை இனிமையானது. ஆனால் பிஞ்சில வெம்பினதை யாரும் தொடுவது இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் சோதனையின் நடுவிலே விலத்தி போனால் அவர்கள் பிஞ்சில வெந்தது போல போய்விடுவார்கள். கடைசி வரைக்கும் இருக்கும் பொழுது ஒரு கோதுமை மணியும் தரையில் விழுந்து போகாதபடி, நம்பிக்கைகள் வீண் போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் நமக்காக சுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி போவேன்? நான் கருவாடாய் போவேன். அவர் சோதித்த பின் நான் வெறுங்கையாய் போவேன். அவர் சோதித்த பின் எனக்கு ஒன்றுமே நடக்கையில் அவர் சொல்கிறார், அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி மண்ணும் பொன்னும் காசென்று சொல்லுவார்கள். யோபு சொல்லுகிறான், ஒரு விலையேற பெற்ற இடத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு வருவார். இந்த சோதனைக்கு பிறகு ஒரு நல்ல உயர்வுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வருவார் என்று யோபு விசுவாசித்தார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவை போல எங்களை சோதிக்க ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். ஏனென்றால் எங்களுக்காக அவரை பலியாகி விட்டார். எங்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் சின்ன சின்ன சோதனை. அல்லேலூயா. எப்படி சொல்லுங்க? சின்ன சின்ன சோதனை. சொல்லுங்களேனப்பா. இப்படி இப்படி காட்டி சொல்லுங்க. சின்ன சின்ன சோதனை. அல்லேலூயா. இருந்தும் சொல்லுங்க. இருந்தும் சிலருக்கு கொஞ்சம் பெரிய சோதனை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் முடிவில் உங்களை கனப்படுத்தி தலை நிமிர பண்ணி உங்களை வாழ வைக்காமல் அவர் விட மாட்டார். நான் அந்த ஊழியத்துல பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து எனக்கு அப்ப 250 ரூபாய் காசு தந்தாங்க முதல் ஊழியத்துல. அந்த 250 ரூபாய் காசையும் அப்படியே உளுந்துகள் பயறுகள் வேண்டி திரிச்சு வச்சு ஒவ்வொரு கிழமை பிள்ளைகளுக்கு உருட்டி கொடுத்து இப்படியெல்லாம் செய்ய அந்த மனுஷன் ஒரு நாள் வந்து நேருக்கு நேர் என்னை எதிர்த்தார். ஆனால் இன்றைக்கு அதே தேவனுடைய ஆலயத்துல காண கர்த்தர் கிருபை செய்தார். தேவன் ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார். கொஞ்சம் சோதனையை போல இருக்கும், கொஞ்சம் மறந்தது போல இருக்கும், நிச்சயமாக முடிவு இருக்குது. நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி கிழமையில யார் என்ன விதமான சோதனையோட உண்மையில நான் யோசித்த ஆண்டவரை போன ஞாயிற்றுக்கிழமை அதிகமாய் பிரசங்கித்து இன்றைக்கு ஜோன்சன் அல்லது வார ஊழியக்கார விடுவோம் கர்த்தர் என்ற மனசுல பாரம் போட்டார். நீ இந்த வார்த்தையை ஏற்கனவே உனக்கு நான் தந்திருக்கிறேன், மறுபடியும் ஒரு அவர்களுக்கு இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்து. அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஆத்துமாக்களை நான் எழுப்புவேன். நீ பிரசங்கம் பண்ண கர்த்தர் சொன்னார். அதனால நான் பிரசங்கம் பண்ண சொந்து போகாதிருங்கள், சொந்து போகாதிருங்கள். ஒரு ஆளுக்கு ஒரு கை கொடுத்து சொல்லுங்க, சொந்து போகாதீங்க, சொந்து போகாதீங்க. அல்லேலூயா. சோதனையின் முடிவில் நீங்க தோற்று போக மாட்டீங்க. சோதனையின் முடிவில் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. சோதனையின் முடிவில் கர்த்தர் உங்களை தலையை நிமிர்த்துவார். அதுதான் யோபுவினுடைய விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. யோபுடைய நம்பிக்கை, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். போகட்டும். இந்த யோபுவை யோபு சொல்லுகிற அவர் என்னை சோதித்தார் என்று சொல்லி அது அவருடைய வார்த்தை. ஆனால் உண்மையிலே யோபுவை யார் சோதித்தார்? யார் சோதித்தார்? அல்லேலூயா. சொல்லுங்க, வாயத்துல சொல்லுங்க. யார் சோதித்தார்? சவுண்டா சொல்லுங்க.
கடன் சொன்னா போயிடும். யார் சோதிச்சது? பேய் என்று சொல்லுங்க. பேய். சவுண்ட சொல்லுங்க. சொல்லுங்க. பேய் என்று சொல்லவே பயமா கிடக்கு. பேய். பேயோடய கதைக்க மாட்டேன். சொல்லுங்க. பேய். பேய். சனியன். சனியன். பிசாசு. பிசாசு. அல்லேலூயா. இந்த 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 மூதேவிக்கு நாங்க நல்லா இருக்கிற பிடிக்காது. ஆமென் சொல்லுங்க. எந்த மூதேவிக்கு? அந்த பேய் மூதேவிக்கு. ஆமென் சொல்லுங்க. ஜோபு நல்லா இருந்தான், சூப்பரா இருந்தான், சந்தோஷம். அவனுக்கு பிடிக்கல. அவன் என்ன செய்கிறான்? நான் சோதிக்க போறேன். ஆனால் சோதிக்க இயலாது. அல்லேலூயா. கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்கும் வரைக்கும் யாரும் சோதிக்க இயலாது. அல்லேலூயா. வார்த்தை சொல்ல என்ற சித்தம் இல்லாமல் ஒரு மயிரை யாரும் பிடுங்க இயலாது. அல்லேலூயா. அப்ப இவன் கேட்கிறான், ஜோபு சோதிக்க போறேன். கர்த்தர் சொல்றார், என்ற பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. உண்மையா 200 பேர் இருக்கிறோம்னால் எங்கள் எல்லாரையும் பற்றி கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் நமக்கு நிறைய சோதனைகள் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். நிறைய தரம் பேய் போய் கேட்டு இருக்குது. தேவதாசுக்கு இப்படி ஒரு பிரச்சனையை கொடுக்க போறேன். ஆண்டு சொல்லு, டேய் இந்த வேலை செய்யாத, பூ வாங்கல கலைச்சு விட்டு இருக்கிறார். ஆமென். ஏன்னா தெரியும், இதுக்குள்ள இந்த பேய் சோதிச்சுதோ தேவதாஸ் விழுந்துருவான், பின்வாங்கி போயிடுவான். அது கர்த்தருக்கு தெரியும். ஆனா யார் உறுதியா நிப்பாங்களோ, யார் ஸ்ட்ராங்கா நிப்பாங்களோ அவங்களை கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். கையெழுதி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், என்ற தாசனாகிய ஜோபை பற்றி எனக்கு தெரியும், நீ எடு சோதனை வை, அவன் ஜெயிப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஆண்டவர் எங்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார். கர்த்தரை நாங்கள் நம்புறது இருக்குது, கர்த்தர் எங்களை நம்புறது இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க ஒரு பக்கம் ஆண்டவரை நம்புறோம், இன்னொரு பக்கம் ஆண்டவர் எங்களை நம்புகிறார். எத்தனை பிசாசுகள், குட்டி சாத்தானுகள் எங்களை சோதிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் அனுமதி கொடுத்தார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? என் பிள்ளை தவறி போக மாட்டான், கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் நிற்பான் என்று சொல்லி ஆண்டவர் அதற்கு நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொன்னார், நீ சோதனைக்கு நீ செய்யலாம், நான் அனுமதி கொடுக்கிறேன், கொண்டா பேப்பரை என்று சொல்லிட்டு ஆண்டவர் பரலோகத்தில் சைன் பண்ணி கொடுத்தார். ஆக அந்த பேப்பரை கொண்டு வந்துட்டு இவன் ஜோபுவை, என்னடா தலை எந்த ஆட்ட மாட்டுற? அல்லேலூயா. ஜோபுவை அவன் சோதிக்க தொடங்குகிறான். ஆனால் இந்த பிசாசு சில காரியங்கள் ஆண்டவர் எழுதி கொடுத்தா கொஞ்சம் மேலதிகமா செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் பேய்க்குணம். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. பேய்க்குணம். இரக்கமே இல்லாத சனியன் பிடிச்ச ஆவி வடகார சபையை விட்டு, தேவ ஜனங்களை விட்டு விலத்தி போய் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன உடனே புழுகத்துல இறங்கி வந்து அவனை ஜோபுவை சோதிக்கிறான். எந்த அளவுக்கு அவனை போட்டு இருக்கலுமோ அந்த அளவுக்கு இருக்கிறான். 4 விதங்களிலே அவனை அவன் சோதிக்கிறான். 4 காரியங்களை அவன் பயன்படுத்துகிறான். அதுதான் இந்த செய்தி. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை சோதிக்கும்படி பிசாசு இந்த 4 காரியங்களை பயன்படுத்த கூடும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு சாதாரண பிரச்சனை என்று எடுக்க கூடாது. அதுக்கு பின்னுக்கு பிசாசு நிற்கிறான். அல்லேலூயா. முதலாவது நீங்கள் பார்க்கும் பொழுது ஜோபு 1வது அதிகாரத்துல 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஜோபு 1:12 இருந்து வாசிங்க. நன்றி ஆவியானவர். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் ஜோபுடைய குமாரனும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உடுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கை சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டியக்கரைக்கினால் வெட்டி போட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் ஜோபு தன்னுடைய ஸ்தானத்தில், என்ன கவனிங்க, வேதத்தில் இருக்கிற முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன்னுடைய ஸ்தானத்தில் கொண்டு இருக்கிறான். அப்பொழுது அவனுடைய தொழில் துறைகளுக்கு
இந்த மிருக ஜீவன்கள் அப்ப எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவன் வசதி படைத்தவன். ஆகவே அந்த தொழில்துறை என்று சொல்லுவோம். இந்த தொழில்துறைக்கு பொறுப்பான அல்லது தொழில்துறையில இருக்கிற ஒரு வேலைக்காரன் ஓடி வருகிறான். கவனிங்க, வேர்க்க விரைக்க ஓடி வருகிறான். அவருடைய முகத்தை ஜோபு பார்த்த பொழுது கிட்ட கிட்ட வர ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. ஜோபு கண்டுபிடித்து விட்டான். என்ன என்று கேட்ட பொழுது இவன் சொல்லுகிறான், எஜமானனே எஜமானனே, எங்கட மிருக ஜீவன்கள் மேய்ஞ்சு கொண்டிருக்கும் பொழுது சபேயர் வந்தார்கள். சொல்லுங்க சபேயர். சொல்லுங்க சபேயர். சபையார் இல்ல சபேயர். சபேயர் என்ற அந்த காலத்தில் இருந்த கள்ள கூட்டம். சொல்லுங்க சவுண்டா சொல்லுங்க. கள்ள கூட்டம் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களோட தொழிலே களவெடுக்கிறான் தொழில். ஒரு கள்ள கூட்டம். சில வேளை சபைக்குள்ள சில கள்ள கூட்டங்கள் இருக்குது. அது போகட்டும். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த சபையர் வந்து என்ன செய்துட்டாங்களாம், எல்லா மிருக ஜீவன்களையும் கொண்டு போயிட்டு வேலைக்காரையும் வெட்டிட்டாங்க. நான் மாத்திரம் தப்பி விட்டேன். சபையர் ஏன் திடீரென்று சொல்லி ஜோபுவினுடைய உடைமைகளை கொள்ளையடித்தார்கள்? ஒரு இயற்கையாக யோசிச்சு பார்த்தால் ஜோபு நினைச்சிருக்கலாம், என்ன இவங்க கள்ளங்கள் தானே, கள்ளங்கள் ஒரு அவங்களோட கண்ணுக்கு நான் எத்துப்பட்டு என்ன கொண்டு போட்டாங்க. இல்ல இல்ல, கள்ளங்களுடைய கண்ணுக்கு ஜோபுவின் பொருள்களை பிசாசு எத்துப்பட பண்ணினான். ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனைய பிசாசு முதல் எந்த வழியால கொடுக்கிறான், எங்களுக்கு தெரியாத மனுஷர்கள் மூலமாய். அல்லேலூயா. கையெழுதி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, எங்களுக்கு தெரியாத யாரெண்டே விளங்காத ஆக்கள் மூலம் சோதனையை கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நானும் அருமத்துரனையும் சண்டை பிடிச்சால் அர்த்தம் இருக்குது. ஏன்? ரெண்டு பேரும் தெரிஞ்சாக்கள், ரெண்டு பேர்களும் குறை இருக்குது, நிறை இருக்குது. ஆனால் அருமத்துரனையும் இன்னும் ஒருத்தன் தெரியாத ஒருவன் சண்டை பிடிக்கும் பொழுது என்ன யோசிப்போம், இவனை பத்தி எனக்கு தெரியாதே. தேவனுடைய பிள்ளையே, நீ அறியாத மனிதர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது நீ ஒன்றை சிந்திக்க வேண்டும், பிசாசு உன்னை சோதித்துக் கொண்டிருக்கிறார். நீ அறியாதவர்கள் உனக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய யுத்தத்திலே நீ நிற்கிறாய். அல்லேலூயா. கையேந்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு என்ன செய்வான் எழுதி வச்சதை சொல்லுகிறேன், பலசாலிகளை. அல்லேலூயா. யாரு சொல்லுங்க? பலசாலிகள். எங்களை விட பலசாலிகள், எங்களை விட தைரியசாலிகள். அவர்களை ஏவுவான். திடீரென்று அடிக்கும்படிக்கு, திடீரென்று வழியில குறுக்க வரும்படிக்கு பலசாலிகளை ஏவுவான். மாத்திரமல்ல, செல்வம் படைத்தவர்கள். அல்லேலூயா. பணபலம் உள்ளவர்கள். செல்வாக்குள்ளவர்கள். இப்படியான மனிதர்களை எங்களுக்கு விரோதமாய் திசை திருப்பி என்ன செய்வான், எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன உதவியும் கிடைக்காதபடிக்கு சைன் பண்ண வைப்பான். சில வேளை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் உங்களுடைய காணி அபகரிக்க கூடும். உங்களுடைய மிருக ஜீவன்களோட, உங்களுடைய தொழில்களோட உங்களுக்கு தெரியாதவர்கள் போராடக்கூடும். அந்த நேரத்தில் நீ சொல்ல வேண்டும், நான் சுத்த பொன்னாக இதன் முடிவிலே விளங்குவேன். கையை தட்டி இதன் முடிவிலே, இதன் கையை தட்டி 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 இதன் முடிவிலே நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். மனிதர்களை பிசாசு ஏவுகிறான். மனிதர்களை பிசாசு ஏவுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அங்காளே எங்களுடைய சபை இருந்தது. அந்த சபை இருந்த காலத்தில் அதிகாலை ஜெபம் 4 மணி 5 மணி என்று மாறி மாறி வைத்தோம். இரவு 7 மணி ஜெபம். ஆகவே அப்பொழுது பொறுப்பாயிருந்த போதகர் அந்த தேச ஜெபம், காலை ஜெபம், இரவு ஜெபத்தை குறிப்பிட்ட காலத்துக்கு என்னுடைய கையில பொறுப்பாக தந்தார். அதை நான் நடத்தி கொண்டிருந்த பொழுது இங்காளி பக்கத்தில் இருந்த ஒரு சிலர் அந்த ஜெபம் நடக்கிற நேரத்திலேயே குழுவாக வந்து, நீங்கள் ஆயுதங்கள் தூக்குவதில் ட்ரைனிங்குக்கு போது என்று பெரிய குழப்பங்களை கொடுத்தார். மனிதர்களை பிசாசு ஏவுகிறான். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு சில நாட்களில் வீட்டுக்கு முன்னுக்கு இருந்த பாலமரம் விழுந்து வீடு இடிஞ்சு அவரை கர்த்தர் பலியிடத்துக்கு கொண்டு போனார்.
நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க அறியாதவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வாராங்கள் என்றால் நீங்க பொன்னாக விளங்க போறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன இழப்புகள் வரும், ஆமென் சொல்லுங்க. சின்ன தடுமாற்றங்கள் வரும், ஆமென் சொல்லுங்க. பவுல் சொன்னது போல கப்பல் சேதம் வரும், ஆனால் பிராண சேதம் வராது. சொல்லுங்க, கப்பல் சேதம் வரும், பிராண சேதம் வராது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கீறல்கள் வரும், ஆமென் சொல்லுங்க. வேதனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும், ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் அந்த நல்ல இயேசு உங்கள் சொந்தம். சந்தோஷம் சந்தோஷம் என்னை பங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை காத்தினார். சந்தோஷம் என்னை பங்குதே. ஹல்லேலூயா. பல பேர் கேட்பாங்க, ஏன் உங்களுக்கு எல்லாராலையும் பிரச்சனை கேட்பாங்க. நீங்க அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாதுங்க, நீங்க கர்த்தர்ட்ட சொல்லுங்க, நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. சபையருக்கும் ஜோபுவுக்கும் எந்த தொடர்புமே இல்லை, ஆனால் சபையரை பிசாசு ஜோபுவுக்கு விரோதமாய் கொண்டு வந்து நிறுத்தினான். தேவனுடைய பிள்ளையே, உன்னை சோதிக்கும்படி பல சபையரை பிசாசு கொண்டு வரலாம், ஆனால் நான் போகிற பாதையை அவர் அறிவார். நன்றி நீ சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நான் போகிற வழியை கர்த்தர் அறிவார். வெள்ளன் எழுப்பி ஜெபிச்சுட்டு வர வீட்டார் ரோட்டால போற ஒருவன் எங்களை பேசி போட்டு போவான். அல்லேலூயா. சும்மா பேசல, முழு பச்சை தூசணத்தால பேசிட்டு போவான். ஆமென் சொல்லுங்க. நமக்கு அஞ்சும் கட்டு அறிவும் கட்டு. அந்த நேரம் நாங்க ஒன்றை யோசிக்க வேணும், அவனை தூசணத்தால பேச பண்ணின ஒரு ஐட்டம் வந்துட்டது. ஆமென் சொல்லுங்க. அவன் நல்லவன், அவன் நல்லபடியான், ஆனா ஐட்டம் உள்ளுக்கு நிக்க. சொல்லுங்க, ஐட்டம் உள்ளுக்கு நிக்குது. அல்லேலூயா. இப்ப நீ எதோட ஜெயிக்க வேணும்? ஐட்டத்தோட ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப இந்த ஐட்டம் என்ன செய்துச்சது? முதலாவது அவனுக்கு தெரியாத மனுஷனை கொண்டு வந்து அவனை சோதிச்சது, அவன் ஜெயம் எடுத்தான். இரண்டாவது பார்த்துச்சு, இவனை என்ன வழியால சோதிக்கலாம் என்று சொல்லி போட்டு இன்னொரு காரியத்தை அவன் ஆயுதம் எடுக்கிறான். முதலாவது தெரியாத மனுஷர் ஆயுதம் எடுக்கிறான், இரண்டாவது ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான். நீங்க படிங்க ஜோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 16 படிங்க. 16. ஹல்லேலூயா. படிங்க 16. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா, இந்த செய்தி முடிய ஜோபுவுக்குள்ள நீங்க அதுக்காக ஜோபு மனசே இல்லாதவன் இல்ல. ஒரு பக்கம் வேதனை, இன்னொரு பக்கம் என்ன சொல்லுங்க, அப்பா இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். ஏய், அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உயிரோட இருக்கிறார். அதுதான் பவுடியா நடுவில் நான் சொல்ற கதை உண்டு. ஒரு கணவன் மனைவி, ஆசை கணவன் மனைவி ஒரு கடல் பிரயாணம் போனது. கதையா? கடல் பிரயாணம் போனாங்களாம். அந்த கடல் பிரயாணம் போகும் பொழுது அவங்க போன படகு கடல் கொந்தளிப்புல அப்படியே தள்ளாடி கொண்டு இருக்குது. அங்கே சாக போறோம்ன்ற பயம். அங்க கப்பல் ஓடினவன் கூட கத்துறான், மனுஷி கத்துது, மாப்பிள்ள அப்படியே இருக்கிறான், கல்லு மாறி இருக்கிறான். இப்ப பொம்பளைக்கு கேள்வி வந்துட்டுது, நான் கட்டுன மாப்பிள்ள கல்லோ வந்துட்டு அவள் கேட்ட, அப்பா என்னப்பா எல்லாரும் அழுகிறாங்க, உங்களுக்கு பயம் இல்லையாப்பா என்று கேட்டான். அப்பொழுது அவன் திடீரென்று தன் பொக்கெட்டுகள் ஒரு கத்தி எடுத்து அவனோட கழுத்துல வச்சான். அல்லேலூயா. உனக்கு பயம் இல்லையோட கக்க இவன் கழுத்துல இருந்து வைக்கிறான் கத்தி. அவள் பேசாம இருந்தான், கத்திய பறிக்கவும் இல்லை, கை தொடவும் இல்லை. இப்ப இவன் கேட்டானா, நான் உனக்கு கத்தியை கழுத்தில் வைக்க உனக்கு பயம் இல்லையா? அப்ப அவள் சொன்னாலாம், கத்திக்கு எனக்கு பயன்தான், ஆனா கத்தி என்ற ஆசை கணவனின் கையில் இருக்குது, அவர் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார். அல்லேலூயா.
அப்பொழுது அவன் சொன்னான், எனக்கு மலைக்கு பயம்தான், கடலுக்கு பயம்தான், ஆனா இந்த அலையும் கடலும் என் அன்பு தகப்பனின் கையில் இருக்கிறது. அவர் எனக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்கம் அந்த வேதனை ஜோபுவுக்கு இருந்துச்சு, மறுபக்கம் என்ன? என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார். இரண்டாவது என்ன வருகிறது? ஒரு மனுஷன் வருகிறான். அப்பொழுது ஜோபு விளங்கிட்டது, எல்லாம் பிரச்சனையா போகுது, ஒரே அடியா என்ன திசை திருப்ப போறான் என்று கேட்டபொழுது அவன் சொல்லுகிறான், முதல் வந்தவன் கள்ள கூட்டத்தை சொன்னான். இவன் என்ன சொன்னான்? திடீரென்று ஜோபு நாங்களா இருக்கும் பொழுது வானத்திலிருந்து நெருப்பு வந்துச்சு. அல்லேலூயா, எல்லாத்தையும் எரிச்சு போட்டது, வேலைக்காரெல்லாம் கருகி செத்து போட்டாங்க, எல்லா ஆசீர்வாதமும் போயிட்டது. யோசிச்சு பாருங்க, அந்த நெருப்பை யார் கொண்டு வந்தது? கர்த்தரா? நெருப்பு ஐம்பூதங்களில் ஒன்று, ஐம்பூதங்களையும் உருவாக்கினவர் யெகோவா தேவன். ஆமென். ஆனால் இங்கே ஒரு நெருப்பு வருகிறது. அந்த நெருப்பு ஒரு செயற்கையான நெருப்பா? இல்லை, ஐம்பூதத்தின் நெருப்பு தான். இந்த நெருப்பை இப்போது யார் கையில் எடுத்தது? பிசாசு. ஏன் கையில் எடுத்தான்? தேவனுடைய பிள்ளையை சோதிக்கும்படி. இதற்குள் ஆவியானவர் என்ன குணத்தின தெரியுமா? ஒரு ஆண்டவற்ற பிள்ளையை சோதிக்கிறதற்கு இயற்கையையும் பிசாசு கையாள முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவற்ற கையில தான் இருக்குது, ஆனா இந்த உலகம் பிசாசின் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னை சோதிக்க வேணும் என்றால் திடீரென்று ஒரு புயலை உருவாக்குவான், திடீரென்று ஒரு வெயில் வரும், திடீரென்று சொல்லி இயற்கை அனர்த்தங்களை உருவாக்கி தேவ பிள்ளைகளை அவன் அழிக்க முடியும். கவனிங்க. பிரேமண்ண, பிரேமண்ண, பிரேமண்ண தட்டு. நம்முடைய மலையக பகுதிகளில் எத்தனையோ சபைகளுக்குள்ள வெள்ளங்கள் புகுந்தது. எங்களை சேர்ச்சிலே காசுகளை சேர்த்து கொடுத்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த இயற்கைகளை பிசாசு பயன்படுத்துவான். அந்த நேரம் நீ சொல்ல வேண்டும், நான் போகிற வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திடீரென்று எங்களுடைய வீட்டுல ஒரு நாய் குலைச்சு கொண்டு வரும். திடீரென்று சொல்லி எங்கேயோ இருந்த ஒரு நாகபாம்பு வீட்டுக்குள்ள வரும். ஏதோ இரவு படுக்கும் பொழுது ஏதோ ஓடுகிறது போல, தட்டுகிறது போல சத்தங்கள் கேட்கும். சிலருக்கு இன்னுமாய் அது பேசுகிறது போலவே தோன்றும். இது எல்லாம் மாயையான பிம்பங்கள் அல்ல, பிசாசு செய்யும் தெருக்கூத்துகள். இந்த தெருக்கூத்துகளின் மத்தியில தேவ பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய், பாதுகாப்பாய், மறைவிடமாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஏன் நமக்கு அது இன்னும் அனுமதிக்கப்படவில்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த அளவு விசுவாசம் நமக்கு வரவில்லை. சிலருக்கு அனுமதிக்கப்பட்ட உங்களை தைரியப்படுத்துகிறேன், கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார், கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார், கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். சும்மா சைக்கிள் ஓடிக்கொண்டு போவீங்க, திடீரென்று எங்க இருந்து காத்து வந்துச்சு தெரியா, நீங்க காணுக்களை விழுந்து கிடப்பீங்க. நல்லா தான் மோட்டார் சைக்கிள் ஓடிக்கொண்டு போவீங்க, யாரும் குறுக்க வந்துருவான். பயப்படாதீங்க, பிசாசு இயற்கைகளை கையாளுகிறான். யோபு சொல்லுகிறான், நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு 6 பேர் தான் கையை உயர்த்தினீங்க. நான் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. இத்தனை வருஷம் ஒரு நாளும் வயல் விதைக்கல, இந்த வருஷம் விதைக்க வேணும் என்று சொல்லி காதுல இருந்த தோட கலட்டி அடைய வச்சுட்டு வயலை விதைப்போம். அல்லேலூயா. அந்த நேரம் ஐட்டம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஐட்டம் என்ன செய்து விட்டுருவான்? எல்லாற்ற வயலுக்கும் தண்ணி கிடைக்கும், எங்கட வயலுக்கு என்ன கிடைக்காது? எல்லாற்ற வயல்லையும் பூச்சி விழாது, நம்ம வயலுக்கு மட்டும் பூச்சி அனுப்புவான். சத்துரு சோதித்திட தேவூத்தர சத்துரு சோதித்திட தேவூத்தர உடன் வருவார். ஆனால்
இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறார். நெருப்பை எடுத்தான், பிறகு ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கல, காற்றை எடுக்கிறான். என்னத்தை எடுக்கிறான்? காத்து. ஜோவின் பிள்ளைகளை கொல்றதுக்கு என்னத்தை எடுக்கிறான்? காத்து. பாருங்கள், பிசாசு செய்கிற தீவினைகள். அதெல்லாம் போன கிழமை கர்த்தர் வார்த்தை கொடுத்தார், பிசாசுட்டு அம்பிடக்கூடாது என்று நீ ஜெபம் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. அவன் பொல்லாதவன். நான் கர்த்தருடைய ஜெபத்துல தீமை நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வருகிறது உனக்கு விளங்காது. இங்கே வந்து ஜெபம் கேட்டு போகிற ஒவ்வொரு காரியங்களும் தீமையிலிருந்து உன்னை காப்பாற்றுகிற ஒரு அற்புதமான தேவனுடைய செயல் என்று நம்புகிறவர்கள் மறுபடியும் கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனை பேரை நான் பார்த்திருக்கிறேன், 2 வாரம் அவர்களுக்காக ஜெபிக்காவிட்டால் ஏதோ ஒரு வழியில பிசாசு அங்கே நிற்கிறதை பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பொல்லாதவன், அவன் கெட்டவன். காற்றை பயன்படுத்தினான், நெருப்பை பயன்படுத்தினான், ஆனால் யோபுவை கர்த்தர் பாதுகாத்தார். ஆகவே முதலாவது சோதனை எதால வருகிறது? எங்களுக்கு தெரியாத மனிதர்கள். 2வது இயற்கைகள். 3வது கொடூரம், அது பயங்கரமானது. கர்த்தர் அதை நமக்கு அனுமதிக்காதிருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது காரியம், 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. பிசாசு எடுக்கிற 3வது ஆயுதம் 2:7. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஜோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. Hallelujah. பாஸ்டர் கவனிங்க. அல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் எழும்புறீங்களா? ஒரு 2 நிமிஷம் குயிக்கா. யாரும் கதில இருக்காதுங்க, யாரும் இருக்காதுங்க. சின்னனோ பெருசோ யாரும் இருக்க கூடாது. தம்பி அடியடா. சத்துரு சோதித்திடே தேவோ பரவுடன் வருவா. கர்த்தர் சத்துரு சோதித்திடே பிசாசு என்ன செய்வான்? வார்த்தையை கேட்க விட மாட்டான். ஆமென் சொல்லுங்க. அதை கேட்டாலும் அது மனசுக்குள்ள இருக்க விட மாட்டான். ஏனென்றால் வார்த்தையை பட்டயம். அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ற நெருப்பாலதான் அந்த பொல்லாத ஆவியை நீ ஜெயிக்க முடியும். கையை தட்டி பரிசுத்த ஆவியானவற்ற அந்த அக்கினி அபிஷேகம் தீமையினின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. 2 கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அல்லேலூயா. Praise the Lord. Amen. முதலாவது தெரியாத மனிதர்கள், 2வது இயற்கைகள், 3வது அவன் எடுக்கிற ஆயுதம். அமர்ந்திருங்க. 3வது பார்க்கிறான். இதெல்லாம் பயன்படுத்தியும் ஜோபு உறுதியாயிருக்கிறான். மறுபடியும் பரலோகத்துக்கு போறான். ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் இன்னும் ஒருக்கா ஜோபுவை சோதிக்க போறேன். அவனுக்கு மனமே இல்லை. ஜோபுவை விழுத்தும் வரைக்கும் அவனுக்கு மனமே இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கை உடைக்கப்படும்படியாய், உன்னுடைய இருதயத்தில் நீ ஆழமாய் நேசித்த காரியம் எதிர்மாறாய் முடியும்படியாய் ஒரு சோதனை உனக்கு இருக்குதென்று இந்த வார்த்தை நேரத்தில் ஆவியானவர் உணர்த்துகிறார். யாருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எதிர்பாராத ஒரு, அதாவது அது இழப்பு அல்ல, எதிர்பாராத ஒரு வேதனை. நீங்க நம்பின இடத்துல இருந்து எதிர்பாராத ஒரு சோதனை உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார்.
நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவன் கேட்கிறான், நான் ஜோபை சோதிக்க போறேன். கர்த்தர் சொல்றார், சோதி. மறுபடியும் வருகிறான். என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் பயன்படுத்த முடியல. இப்ப என்ன செய்து பார்க்கிறான்? ஜோபுக்கு வருத்தத்தை கொடுத்து பார்க்கிறான். சொல்லுங்க, வருத்தம். வருத்தம். வியாதி. வியாதி. சொல்லுங்க, வியாதி. வியாதி. நோய். நோய். நொடி. நொடி. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ரெஸ்பெக்டா இருந்த மனுஷன், நல்ல ஹெல்த்தியா இருந்த மனுஷன், நல்ல ஆரோக்கியமா இருந்த மனுஷன், திடீரென்று அவனுடைய உடம்புல வியாதி வந்துச்சு. திடீரென்று அவனுக்கு ஒரு வருத்தம் வந்துச்சு. என்ன நடந்ததுன்னு தெரியல. திடீர் வியாதி. அதுக்கு பின்னால சோதனைக்காரன். அநேக வியாதிகளுக்கு பின்னால பிசாசு நிற்கிறான். அல்லேலூயா. 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 ஒன்று எங்களுடைய சில சூழ்நிலைகள் நிமித்தம் வியாதிகள் வருகிறது. இன்னொன்று, நாங்கள் ஆண்டவருக்குள்ள இருந்தும் திருவிருந்துகளை கனையீனம் பண்ணும் பொழுது வருத்தம் பெறும் என்று வார்த்தை சொல்லுது. இவைகளெல்லாம் தவிர ஞானசானம் எடுத்து திருப்பந்தி எடுக்காமல், ஞானசானம் எடுக்காமல் கத்தரை விளையாடும் பொழுது வியாதிகள் வரும். அதை விட பெரும்பாலான வியாதிகள் பிசாசால் அனுமதிக்கப்படுகிறது, கொண்டு வரப்படுகிறது. தேவ பிள்ளையே, அது கர்த்தருடைய சித்தம் என்று நினைக்காத. நீ ஜெயம் எடுக்க வேண்டாம். நீ ஜெயம் எடுக்க வேண்டாம். எப்படி வருத்தத்தை கொடுக்கிறான் பாருங்க. ஒரு பகுதியில கொடுத்த பிரச்சனை இல்லை தான். சரி, ஒரு கழுத்து அப்படியே பெரிய ஒரு கட்டியா கொடுத்திருக்கலாம், அல்லது வயிற்றுல ஒரு பெரிய கட்டியா கொடுத்திருக்கலாம், அல்லது ஒரு கால் அழுகும்படி செய்திருக்கலாம். என்ன செய்யறான்? வேதம் சொல்லுது, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். அல்லேலூயா. எப்படி வருத்தம்? கொடிய பருக்கள். சொல்லுங்க, கொடிய பருக்கள். கொடிய பருக்களால் வாதித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமியோ ஏக்கமோ அந்த காலங்களில் அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும். ஏதாவது பிரச்சனை கொண்டு போய் ஒவ்வொரு நிகமா கலட்டுவாங்க. சமயத்தில் ஒரு மகளை ஒருதன் கொண்டிருக்கிறான். எப்படின்னு சொன்னால், அவருடைய உடம்புல சிகரெட் சூடு படாத இடமே இல்லை, அணுவா. அத போல பிசாசு என்ன செய்கிறான்? அணுவாக ஜோபுவின் மேல வியாதி என்ற வேதனையை கொண்டு வருகிறான். கொடிய பருக்கள். இதை என்னால தியானிக்க எனக்கு நிறைய ஆசை. இந்த பகுதியை ஜோபு நிறைய நேரம் நான் உங்களுக்கு நிறைய நேரம் சொல்லியிருக்கிறேன். அவன் தன் வருத்தம் தாங்க முடியாமல் அவன் எப்பொழுதும் சால்வையும் கையுமா இருந்த மனுஷன் எங்க போகிறான்? சாம்பலுக்குள்ள போகிறான். அல்லேலூயா. ஏன் சாம்பலுக்குள்ள போனான்? அந்த வியாதியின் நிமித்தம் ஒரு சிரட்டையை எடுத்து சுரண்டி கொண்டு அதில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறான். மாத்திரமல்ல, வேத ஆராய்ச்சிகள் சொல்லுகிறாங்க, அவன்கிட்ட அந்த சிதல்கள், அந்த பருக்கள் வெடிக்கும் பொழுது சிதல் வரும். அந்த சிதல் செத்த பிணத்தை போல மணக்கும். அதனால மனுஷி கூட பக்கத்துல வர முடியாது. அவன் கட்டின வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. வெளியில் ஒரு அனாதை பிணத்தை போல மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அவன் சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்தபின் நான் சுத்த பொன்னாக என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே, உயிரோடு இருப்பவரே. அல்லேலூயா. இந்த பாட்டு அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. இந்த பாட்டு ஜோபுவின் பாட்டு. அவர் சொன்ன வசனங்கள், அதான் வசனம். அவர் சொல்லுகிறார், வருத்தத்தில் சொல்றார், அப்பா நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே, உம்மை நான் பார்ப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. என்ன விசுவாசம், என்ன நம்பிக்கை. ஓ ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. நமக்குத்தானே முடியுதில்லை. அல்லேலூயா. ஒரு சின்னனா நாரிக்குள்ள உழைஞ்சா, ஒரு சின்னனா ஒரு தட்டு வந்துடும், இவங்களே ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி மாறிடுவாங்க. அதுவும் இப்ப பரதேசி போன் வந்திருக்குது. அந்த கூகுள் அடிச்சு இப்படி நடந்தால் என்ன நடக்கும் அது சொல்லும், இப்படி நடந்தால் இது இதற்குரிய அறிகுறி. அல்லேலூயா. தேவ பிள்ளைய,
அது எதற்குரிய அறிகுறியும் அல்ல. பிசாசு விளையாடி கொண்டு இருக்கிறான். இடம் கொடுக்காத, தேவ பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார் என்ற அனுபவத்தில் இதை நிறைய தடவைகள் நான் பார்த்திருக்கிறேன். ஏதாவது வியாதிகளுக்கு பின்னால பிசாசு நிற்கும் பொழுது, அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, அதே பலவீனத்தை கொடுத்து அவன் என்னை தாக்குகிற அநேக சந்தர்ப்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எந்த வருத்தத்திற்காக போராடி ஜெபித்து ஜெயம் எடுத்து விட்டு வீட்டை வருகிறேனோ அதே பலவீனம் வரும். சோதனை, சோதனை. ஆனால் அந்த சோதனையின் மத்தியிலையும் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். நமக்காக காயப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வலது கையை அப்படி தலைக்கு பின்னால உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா, ஏசப்பா, உங்க காயங்களால், உங்க காயங்களால் பிசாசின் வியாதிகள், பிசாசின் வியாதிகள் சுகமடையும், சுகமடையும். அல்லேலூயா. சுகம் பெற்றான பரவில்லையா? ஆமென். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். புதிய ஈரலை கொடுப்பார், புதிய கிட்னியை கொடுப்பார், புதிய கர்ப்பப்பையை கொடுப்பார். அல்லேலூயா. எந்த உடம்புக்களை என்னென்ன இருக்க வேண்டும் என்று படைச்சவர் என்னுடைய ஆண்டவர் அதை திரும்பவும் எனக்கு கொடுக்க அவர் வல்லவரும் நல்லவரும் ஜீவன் உள்ளவருமாக அவர் இருக்கிறார். இது ஒரு சோதனை, அவ்வளவுதான். இப்போ ஒரு சின்ன சோதனை. இந்த வியாதி என்பது உனக்கு ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு சோதனை. ஆனால் இதில நீ முடிய மாட்டாய், இதில நீ ஜெயிப்பாய் என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உனக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய். அதிலையும் பிசாசு தோற்று போட்டானா? பிற மனுஷனை ஏவனான் முடியல, இயற்கையேவு நான் முடியல, வருத்தத்தை கொண்டு வந்தான் முடியல. யார் யார் என்ன மாதிரி கேட்கிறேன் தெரியா? நான் அப்படியே நேர பார்த்து கொண்டு பெருசு. கடைசி 4வது அவன் எடுக்கிற கடைசி ஆயுதம் என்ன தெரியுமா? எல்லாம் இழந்து வருத்தத்தோட அவன் ஜெபிச்சு கொண்டிருக்கிறான், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறான், ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தை இன்னொரு ஆள் அவனோட பேசுகிறார். படித்துக் கொள்ளுங்கள். கடைசி வசனம், 8வது வசனம், 2வது அதிகாரம் 8வது வசனம். இதோட முடிக்க போகிறேன். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுண்டா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தெரியாத ஆளை கொண்டு வந்தான், 2வது இயற்கையை கொண்டு வந்தான், 3வது வியாதியை கொண்டு வந்தான். ஜோபு அசையல. இப்ப 4வது பிசாசு என்ன செய்கிறான்? அந்த சோதனைக்காரன் அப்படியே வந்து யாருக்குள்ள வருகிறான்? மனுஷிக்குள்ள வருகிறான். மனுஷிக்குள்ள வந்து சொல்லுகிறான், டேய் ஏண்டா நீ உயிரோடு இருக்கிறாய்? இப்ப பாருங்க, நாங்க இப்ப சமயத்துல போன்ல அந்த சச்சின் என்ற பொடியன் 17 வயசோ 19 வயசு பொடியன் காதலிச்சு தூக்கு போட்டு செத்துட்டான். காதலிக்காக தூக்கு போட்டு சாகுறான். ஆனா 10 பிள்ளை செத்து, பிசினஸ் அழிஞ்சு, உடம்புல வருத்தம் வந்து மண்ட குழம்பாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பிசாசு கொண்டு விளங்கல. ஒன்று இவன் மெண்டலா போயிருக்கணும், அல்லது இவன் தற்கொலை செய்திருக்கணும். ரெண்டுமே நடக்குது இல்லையே. நான் உயிரெடுக்கத்தான் வந்த, நான் கர்த்தரோ உயிரெடுக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார். தானா உயிர் விடுவான் என்று பார்க்கிறேனே, முடியல என்று சொல்லிட்டு இப்ப யார் மூலமாய் சோதனையை கொடுக்கிறான்? ஜோபுவின் வீட்டுக்குள்ளே இருந்தே சோதனை. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது வெளியால இருந்து சோதனை, வெளியால இருந்து சோதனை. 2வது இயற்கையால சோதனை, இயற்கையால சோதனை. 3வது நல்ல சவுண்ட் சொல்லுங்க, வருத்தத்தால சோதனை, வருத்தத்தால சோதனை. 4வது டபக்கு டபக்கா, டபக்கு டபக்காய் வீட்டுக்குள்ளேயே சோதனை. ஐட்டம் சுத்தி சுத்தி கடைசி எங்க வந்துட்டது? வீட்டுக்குள்ளே வந்து குந்தி அமர்ந்து. அல்லேலூயா. அது நான் சொல்ற கூற்று பிழை. இது என்ன மாமிச கூற்று. அவள் என்ன சொல்லி இருக்க வேணும்? யோபு பிள்ளைகள் இல்ல, ஒன்றுமே இல்ல, 2 பேரும் சாவம். 2 பேரும் என்ன செய்வோம்? அரளி கொட்டையை அரைச்சு. இது என்ற கூற்றா? அப்படி சொல்லி இருந்தாலும் ஓகே.
ஆனா இவள் என்ன சொல்லுகிறாள்? நீ செத்து போ. அப்ப நீ என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? புருஷன் போயிட்டு, பிள்ளைகள் போயிட்டு, தொழில்துறை போயிட்டு, வீடு வள போயிட்டு, நீ நின்று என்ன செய்ய போற? உண்மையா அவள் மனுஷி சொன்னாளா? அப்படிப்பட்ட இரக்கமற்ற மனுஷியா? இல்ல இல்ல, அவளை அப்படி மாத்தினது ஒரு பிசாசு. இன்றைக்கு எங்களுக்கு அன்பா இருந்தவர்கள், எங்களுக்கு பாசமா இருந்தவர்கள் எதிரிகளாய் மாறுவார்கள். அது பிசாசின் வேலை. அல்லேலூயா. நீ ஜெயம் எடுக்க வேண்டாம், நீ ஜெயம் எடுக்க வேண்டாம். ஜூதாஸ் நல்ல மனுஷன். அல்லேலூயா. ஆனா எப்ப பிசாசு போனானோ அப்ப காட்டி கொடுத்தான். அல்லேலூயா. பேதுரு நல்ல மனுஷன். எப்ப பேதுருக்குள்ள பிசாசு வந்தானோ அப்ப இயேசுவை மறுதலிக்க தொடங்கினான். அல்லேலூயா. இயற்கையில எல்லாரும் நல்லவர்கள் தான். கர்த்தர் அப்படித்தான் எல்லாரையும் படைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாரும் நல்லவர்கள், எல்லாரும் நல்லவர்கள். சில வேளை கெட்டவர்களாய் மாறுகிறார்கள், அவர்கள் அல்ல, அவர்கள் அல்ல. கெட்டவன் வருகிறான், கெட்டவன் வருகிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தோடையும் இரத்தத்தோடையும் அல்ல, பிசாசோட உனக்கு யுத்தம் இருக்குது. மனுஷி திட்டம், புருஷன் திட்டுவான். ஹல்லேலூயா. நேற்று இரவு ஒரு காட்சியை நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பார்த்தேன். நான் சொல்லலாமா சொல்லலையா எனக்கு தெரியல. ஆண்டவர்கிட்ட இன்னும் ஜோம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு குடும்ப பெண் தன்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணுகிறதையும், ரகசியமாய் ஒரு கள்ள தொடர்பில் இருக்கிறதையும், அந்த கள்ள தொடர்பையை நிறைவேற்ற புருஷனை விட்டு போகிறதையும் கர்த்தர் எனக்கு காட்டினார். நான் அது என்னத்துக்குன்னு எனக்கு இன்னும் புரியல. ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பங்கள் நல்லவர்கள். பிசாசு தான் குழப்புகிறான். ஆமென். அவர்களை கோபிக்காதீங்க, கணவனை கோபிக்காதீங்க, மனுஷிய கோபிக்காதீங்க, பிள்ளைகளை கோபிக்காதீங்க. பிசாசு கிரியை செய்ய பார்க்கிறான். அதெல்லாம் ஜோபு சொல்லுங்க, பைத்தியம் போல கதைக்காத, பிசாச போல கதைக்காத. நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசால ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றுமே செய்ய முடியல. அல்லேலூயா. தலையை கீழே குத்தி கொண்டு போயிட்டான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்ன செய்தார்? ஜோவிட்ட வந்தார். ஆமென். ஆமென். என்ற பிள்ளையே, இந்தா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். தன் வலது கையை அவன் மேல வைத்தார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். மறுபடியும் இழந்தவைகள் அனைத்தும் அவனுக்கு வந்தது. கர்த்தர் நிறைவான நன்மையை, நிறைவான சமாதானத்தை அவனுக்கு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் பூரண வயதுல கர்த்தருக்குள் மரித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ பூரணமாய் ஆண்டவர்கிட்ட சேருவாய். அதற்கு இடையில இந்த சில தடுமாற்றங்கள் வரும். ஆனால் நீ ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. பிற மனிதரை பிற மனிதராய் பார்க்காத, இயற்கையை இயற்கையாய் பார்க்காத, வியாதியை வியாதியாய் பார்க்காத, குடும்பத்தை குடும்பமாய் பார்க்காத, அதற்கு பின்னால் இருக்கிற அந்தகார சாத்தானை பார். கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுப்பார். எழுந்து நின்று ஜெப வேளை கொள்ளாய். ஆவியானவர் சமூகத்தில் நுழைந்து கொள்ளுவோம். ரூபன் நிப்பாட்டுங்க. ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.